அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 9 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு அப்போ செஞ்சு நான் உங்களால் முடிவு சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பிறகு நான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்த்து எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். இந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் அந்த கதையை புரியும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுவே எனக்கு போதும். வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக வரதுக்கான காரணமே நிறைய சீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு குழப்பத்தை தர வகையிலும் கூடவே உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரியும் தான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சீசனில் காட்டிலும் இந்த சீசன் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்து நல்லா பண்ணி போட்டுறேன். இதுக்கப்புறம் வர போகிற அடுத்த ஒரு புதிய மாங்காவுக்காக காத்துனுங்க. அது கண்டிப்பாக கதை உண்மையிலே சூப்பராக இருக்கும். சரிங்க, அஸ்லாம் இதோட கதை உள்ள போலாமா? இந்த எபிசோடில் கொஞ்சம் ரீகால் பண்ண வேண்டிய சீன்ஸ்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோவோடைய அப்பா வந்து இந்த லைஃப்பை நினச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அழுதுட்டு இருப்பான் என்னன்னு புரியாமல். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பாவும் அந்த சூழ்நிலையிலேயே திடீர்னு கான்சியஸ்னஸுக்கும் வந்துடுவார். என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியாமல் இப்போ பார்த்தா ஒரு காஃபி ஷாப்பை காமிக்க, என்னது இது எல்லாமே என்னுடைய பையனுடைய டிசிஷனா? ஆமாம், மானாட் சாவதி ஷேடோஸ் அவர் தான் இந்த உலகத்தை திரும்பி ரீபில்ட் பண்ணியிருக்காரு, அதாவது ரீமைண்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு உங்க கூட வாழ்ந்த நாட்கள் ரொம்ப முக்கியமானதுன்னு. அது மட்டும் இல்லாம அவர் ஷேடோ மானாச்சதா இதுக்கப்புறம் கண்டினியூ ஆக போறாராம். அப்படிதான் உங்க பையன் சொன்னாரு. ஓ, அப்பனா இதுதான் நடந்ததா? பரவாயில்ல, அப்பன மாதிரி தான் புல்லன்ற மாதிரி இதுக்கப்புறம் எல்லாமே ரூலர்ஸ் கிட்ட விட்டு இருந்தாலும் மேபி இதுல இன்னமும் ரூலர்ஸ் இன்வால்வ் ஆவதற்கு காரணமும் இது இருக்கலாம். ரூலர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலத்துல மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று ஒப்படைச்சாங்க. அது எல்லாமே நல்லபடியா நீங்களும் பண்ணீங்க. இருந்தாலும் திரும்ப உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி நடக்குமான்றது எனக்கு தெரியாது. பட் இப்போ உங்களுடைய லைஃப்ல ஷேடோ மானாச்சு கூட வாழ்றதுனால முடிஞ்சளவுக்கு அவரை நல்லபடியா பாத்துக்கோங்க. நீ அதை எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட மெமரிஸ் எல்லாமே எரேஸ் ஆனாலும் டைமே மறைஞ்சு போனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலுமே நான் அவனுக்கு ஒரு நல்ல நார்மலான அப்பாவாக தான் நான் வாழணும் ஆசைப்படுறேன். ஏன்னா என்னுடைய பையனை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஜின்பு என்னுடைய ப்ரெஷியஸான பையன். அவன் ஒன்றும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஷேடோ மானாச்சா இருக்கலாம். ஆனா என்னுடைய பையன்ற முறையில் நான் அவனை நல்லபடியா பார்த்துக்கணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆள் அந்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சரி ஓகே இதுதான் உங்களுடைய விஷயம்னா இப்போ நான் இந்த கஃபே விட்டு உங்களை விட்டு வெளியே போனேன். அடுத்த நிமிஷமே உங்களுடைய மெமரிஸ் எல்லாமே டிசேப்பர் ஐடி எல்லாமே மறைஞ்சிடும் உங்க தலையை விட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லவோ, அதுக்கப்புறம் பார்த்தா பல நிகழ்வுகளை காமிக்கிறாங்க. ஹீரோவும் இப்போ ஜின்ஹோ இருக்கிற இடத்துக்காக வந்துட்டு இருக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் பதட்டத்துல இருக்கிறான். ஆஹா, எதுக்காக அவர் வரேன்னு சொல்றாரு, வெல்கம் பார்ட்டி வேற வச்சிட்டமே. இவன் இன்னொரு பக்கம் பதட்டத்துல இருக்க, அவன் கூட இருக்கணும். உனக்கு விஷயம் தெரியுமா, ரீசெண்டா நடந்த ட்ராக்ல வந்து ஒரு ஸ்டார் வந்து ரொம்ப ஜொலிச்சாலாம். அவ பேரு வந்து சாஹியும். என்னடா பேசுற, அது சாஹியும்டா. சரியா சொன்ன, அவளே தான். அவள் தான் நம்மளுடைய அப்பர் கிளாஸ் மேனோடைய கேர்ள் ஃப்ரெண்டா. நம்ம பேசிட்டு இந்த டெவிலே வந்துட்டான் பாத்தியா. வெல்கம் சார், வாங்க வாங்க. டெவில் பேசாதரா, தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். சரி, அவரே வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பேசணும்? அப்புறம் இந்த இடத்துல உட்கார, ஆஹா அவர் என்ன பக்கத்துல உட்காரு. அவன் அப்படி போதையில இருந்ததுல இருந்து போகலாம் பாக்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் கூட நல்ல பேச்சு குடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்தப்பா பதட்டமா இருக்கல, இது குடின்னு கொடுக்க. அம்மா என்ன இது சார், சோடா தான் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, எந்த வயசுல நீ லிக்கர் எடுக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா, அதனாலதான் சோடா. ஜென்வோ நீ ரொம்பவே நர்வஸா இருக்க, நார்மலா பேசுறேன் என்கிட்ட. என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? ஒன்னும் இல்ல சார், நேச்சுரலாவே ஒரு கூப்பிடுறது நான் சார் தான் கூப்பிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இவர் எனக்கு நல்லாவே தெரியுமா. இருந்தாலும் இவர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்பர் கிளாஸ் மேன். இந்த சேஸ் சாப்பிடலாமா? ஓகே சார் அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு கார்ல, சார் எதுக்காக நீங்க ஸ்டடி ரூமுக்கு வரக்கூடாது, நம்மளாம் ஒன்னா படிக்கலாம்ல. இல்லடா இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால ஜின்ஹோ சொல்லுங்க சார், ஆஃப்டர்நூன் என்னுடைய கிளாஸ் முடிஞ்ச பிறகு வேணா உங்ககிட்ட பார்க்கலாம். என்ன சார் சொல்றீங்க? ஆனா நீங்க ஆப்சென்ட் ஆயிட்டீங்கன்னா ப்ரொஃபஸர்லாம் கேட்டா நான் என்ன சொல்றது? எதனா சொல்லி சமாளிடா. ஃபீல்டு ட்ரிப்புக்காக யூனிவர்சிட்டியோடைய ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன். என்னது யூனிவர்சிட்டியோடைய ஹாஸ்பிட்டலுக்கா? எனக்காக காத்துனாரு ஜின்வோ. சரி ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துல வரவ வந்தவொடனே நான் ரொம்பவும் ஹாப்பியா இருக்கேன். நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு சோயர்ல வந்திருக்கேன், ரொம்பவும் நல்ல விஷயம் அப்படின்னு அவ்வளவு பதட்டத்தோட வந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல எப்படியாச்சும் நான் நர்சிங் கத்துக்கிறது மட்டும் இல்லாம இங்கிலீஷும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும் அப்படின்னு ஹீரோவும் இப்ப வெளிநாட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால நிறைய பேரை சந்திக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா நம்ம ஜோயும் ஹீரோவை கிராஸ் பண்ணி போக, இவனை எனக்கு முன்னாடியே தெரியுமா, ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படின்னு அவனை கூப்பிட. இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயா பாத்துருக்கனா அப்படின்னு அவளும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும், நீங்க இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு அவனை சொல்ல, அதுக்கப்புறம் அவளும் பார்த்துட்டு இருக்க. அவருக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு ஜோயிக்கும். அவளும் அடடா எதுக்காக சடனா இப்படி பேசிட்டு இருக்கேன், அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நான் எதுக்காக பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் பதட்டமாயிட்டு அந்த இடத்துல ஓடுறாள். நம்ம ஹீரோ போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர் சொல்றா, ஆனா அவ தான் ஃபர்ஸ்ட் லெவலா இருந்திருப்பான். சரி ஃபர்ஸ்ட் ஆளா இருந்திருப்பா ஹீரோக்கு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டல காமிக்க ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து உள்ள போக ஆரம்பிக்கிறான். உள்ள போன அடுத்த விஷயம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு டாக்டரும் ஏதோ ஒரு ரூமுக்கு போக அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. நான் உட்காரத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஓகே சார், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அந்த டாக்டரும், சார் என்ன சார் டேபிள் மேலே என்னமா இருக்குன்னு சொல்ல, ஒரு
யங் பாய் இந்த இடத்துல வந்து அதை கொடுத்துட்டு போனான். அதை என்ன குடிக்க சொன்னான். அதை குடிச்சா எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கணும்னு சொன்னான். திடீர்னு உள்ளுக்குள்ள வந்தான்ப்பா, என்னுடைய பாடி கார்ட்ஸையும் தாண்டி. அவன் இதை கொடுத்துட்டு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டான். அது மட்டும் இல்லாம சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்தான். என்ன நம்பி சாப்பிடுங்க, கண்டிப்பா நீங்க குணமாயிடுங்கன்னு. என்ன சார் சொல்றீங்க? யாரோ ஒருத்தன் கொடுத்ததுக்காக நீங்க அதை அப்படியே சாப்பிட போறீங்களா நம்பி அப்படின்னு பார்க்க நம்ம மிஸ்டர் கோக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு சேர்மானுக்கு. அவரும் இப்போதைய சூழ்நிலையில என் உடம்புடைய கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டாக்டர், அதனால இதுக்கப்புறமும் என்னால போராட முடியாது, அதனால இதோடைய ஃபைனல் ரிசல்ட்டா இதை நம்பி நான் பண்ணிதாகணும். அவன் சொன்னா என்ன நம்பி குடிங்கன்னு, அந்த ஒரு வார்த்தைக்காக வச்சு நான் இதை பண்ணணும். அதனால பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறேன், அதுக்காக இது எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி தான். அப்புறம் உங்க விருப்பம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அவனும் தொடர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிச்சு அடுத்த நிமிஷமே பாட்டில் அதுக்கு இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்கோர்ஸ் நீங்க ரெஸ்ட் எடுங்க, ப்ராப்ளம்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்ப. இப்ப அவரும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா டைமும் ஆக அவரும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்து பார்த்து கண் முடிச்சு பார்க்க வெளியே வாகனத்தை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல வெளிச்சமும் அவரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வர இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. அதோடய தன்னுடைய ஆட்டை பிடிச்சி அவரும் பார்த்துட்டு இருக்காரு. என்ன இது, இந்த உணர்வு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்புறம் அவருக்கு ஓரளவுக்கு குணமாயிடுது. அவரு இப்ப கண்மூழிச்சு பாக்குறாரு. அவர்கிட்ட நிறைய வெளிச்சமும் அந்த இடத்துல இருக்கு. இந்த சன்னுடைய ஃபீல் ரொம்ப வார்மா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னமும் இந்த வின்டர் இன்னமும் வரல அப்படின்னு அவரும் பார்த்துட்டு அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. அதோட இந்த முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் வர போற எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாருங்க. எல்லாமே நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னடா வீடியோ எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா போட்டுட்டு இருக்க, மனசாட்சி இல்லையாடனா அதோடைய கண்டென்ட்டும் அந்த அளவுக்கு கம்மியா தான் கைஸ் இருக்குது. ஏன்னா நான் ரொம்பவும் எழுத்துன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு அதையும் புரியாது. அதே மாதிரி ரொம்பவும் ஷார்ட் பண்ணி என்னால் கொடுக்க முடியாது. அதனால தான் மீடியமா உங்களுக்கு புரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ஆனா இருந்தாலுமே திட்டுறவங்க திட்டின்னு தான் இருப்பீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.